மாதவி என்ன சொல்ற? ஏய் மாதவி, என்னடி விளையாடிட்டு இருக்க? இதான் சமயம்னு பழைய தூக்கி அவ மேல போடுற. நீ ஏன் இப்படி இருக்க? மாதவி சொல்றதெல்லாம் என்ன தப்பு இருக்கு? பணத்தை காணும்னா எல்லா பக்கமும் யோசிச்சு பார்க்கணும் தானே. இப்ப இங்க எல்லாரையும் பார்த்து பணத்தை யாரு எடுத்தாங்கன்னு பார்வதி கேட்டா இல்லையா? நான் ஒன்னும் சும்மாவா அவ மேல பழி போடுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவளுக்கு தான் பண தேவை அதிகமா இருக்கு. அவளோட கடனை அடைக்கிறதுக்காக ஏன் இந்த பணத்தை எடுத்து அந்த கடனை அடைச்சிருக்க கூடாதுன்னு தான் நான் கேக்குறேன். அவ்வளவுதான். இந்த பாரு மாதவி, தமயந்திக்கு கடன் இருக்கிறது என்னமோ உண்மைதான். அதுக்காக பணத்தை திருடுறவ அவ இல்ல. அவ அன்னபூரணியோட பொண்ணு, ஊருக்கே சோறு போடுறவ. இந்த மாதிரி திருட்டு புத்தி எல்லாம் அவளுக்கு கிடையாது. பாரு, நல்லா யோசிச்சு பேசு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, சொல்லிட்டேன். படி கூல் கூல். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க இப்போ? இப்ப என்ன தமயந்தி தான் எடுத்தான்னு கன்ஃபார்மாவா சொல்றாங்க? இப்படியும் நடந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தானே சொல்றாங்க. இப்படி நமக்குள்ளவே பேசிக்கிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க. பேசாம தமயந்திய கூட்டிட்டு வந்து நேருக்கு நேர் வச்சு விசாரிப்போம். அப்ப நம்ம எல்லாருக்கும் உண்மை என்னன்னு தெரிய போகுது. என்ன மாமா? ஆமா, மாதவி சொல்றது ஒரு வகையில சரியாதான் படுது. சம்பந்தப்பட்டவளை கூட்டிட்டு வந்து விசாரிச்சா முடிவு தெரிஞ்சிரும்ல. அதேதான் மாமா, அதேதான். நீ ஒரு வேலை பண்ணு, உடனே போய் தமயந்தியை கூட்டிட்டு வா போ. கவுன்சிலர் பொண்டாட்டி திரும்பவும் வரதுக்குள்ள முதல்ல அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சா அப்பதான் நம்ம குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்த முடியும். வருண், நீ போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா போ. போடா. சரிங்க சித்தி. போடா. ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? வா, வந்து உட்காரு. பார்வதி, எனக்கு பயமா இருக்கு சித்தி. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சொன்னா படம் எங்கன்னு கேட்டு வந்து நிப்பாளு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 1000 10,000 பரவாயில்ல சித்தி. கொஞ்சம் அமைதியா இரு. 40 லட்சம் கொஞ்சமா ஏதாவது பணமா இருந்தாலும் என் தாலி கொடிய வச்சாவது நான் எப்படியாவது கொடுத்திருப்பேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? நீ முதல்ல அழறது நிறுத்து. அதான் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு இந்த வீட்டோட மானத்தை தெருவுக்கு கொண்டு வந்துட்டியே, அப்புறம் என்ன? தப்ப நீ செஞ்சுட்டு கடவுளை வேற துணை கூப்பிடுற. இதெல்லாம் என் தலை விதி. நீங்க பண்றதுக்கெல்லாம் சேர்த்து நானும் கேவல பண்ணணும்னு எழுதிருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ ஐயோ ஐயோ, நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும்? அதான் வருண் தமயந்தி கூட்டுற போயிருக்கானப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்பா. தமயந்தி வந்ததும் பணத்தை யார் எடுத்தாங்கிற உண்மை தெரிஞ்சிட போகுது. என்னது? பெரியம்மாவோட பணத்தை நான் எடுத்தேனா? என்ன சித்தி சொல்றீங்க? நான் எதுக்காக பெரியம்மா வச்சிருந்த பணத்தை எடுக்க போறேன்? அதுவும் பெரியம்மா இவ்ளோ பணம் வச்சிருந்தது எனக்கு தெரியாது. பெரியம்மா, நான் எப்படி பெரியம்மா உங்க பணத்தை எடுப்பேன்? இங்க பாரு, வீட்ல இருக்க எல்லாரும் நாங்க எடுக்கலன்னு சொல்றாங்க. மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்தி தான். அதனாலதான் அம்மா அப்படி சொல்றாங்க. நீ எடுக்கலன்னா நான் எடுக்கலன்னு ப்ரூவ் பண்ணு. எடுக்கலன்னு ப்ரூவ் பண்ணணுமா? என்னன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும்? எனக்கு தான் பணம் இருந்ததே தெரியாதுன்னு சொல்றேனே. அப்படி இருக்கும்போது இதுல ப்ரூவ் பண்றதுக்கு என்ன இருக்கு ஆராதனா? பெரியம்மா, நான் எப்படி பெரியம்மா ப்ரூவ் பண்றது? ஆளாளுக்கு பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கவுன்சிலர் பொண்டாட்டி வீட்டுக்கு வருவா. அவ வந்து இந்த குடும்பத்தோட மானத்தை தெருவுக்கு கொண்டு வரதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா எடுத்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பெரியம்மா இதெல்லாம்? என்ன பாக்குற? தாத்தா உன்கிட்டதான் சொல்றாரு, ஒழுங்கா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. ஆராதனா,
நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சித்தியும் தாத்தாவும் பேசுறது எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. இடையில நீ வேற குழப்பாத. அமைதியா இரு. இப்ப நீ எதுக்கு அவ வாய அடைக்க பாக்குற? அவளுக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறையும் இருக்கு, உரிமையும் இருக்கு. அவ கேட்கதான் செய்வா. இந்த வீட்லயே இப்போதைக்கு உனக்கு மட்டும்தான் அவ்வளோ பணம் தேவைப்படுது. உன் மெஸ்ஸ காப்பாத்துறதுக்காக நீ வீட்ல இருந்த பணத்தை யாருக்கும் தெரியாம எடுத்திருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? போச்சா? இப்ப சந்தோஷமா? இத்தனை வருஷமா நான் காப்பாத்துற மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? குடும்பத்தோட மானத்தையே அப்படி வாங்கிட்டாங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சித்தப்பா, ஐயோ, என் பணத்தை நான் எப்படி வாங்குவேன்? ஐயோ, 40 லட்சம் நான் எப்படி வாங்குவேன்? எல்லாத்துக்கும் கொடுக்கணுமே. ஐயோ, போலீஸ் சீக்கிரம் வரணும். அவங்க வந்தாதான் இவங்க கிட்ட என் பணத்தை வாங்க முடியும். அம்மா அம்மா அம்மா, வெளியில நிறைய பேர் கூட்டிட்டாங்கம்மா. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. ஏய் வருண், பணத்தை எடுத்தவ கிட்ட பணத்தை கொடுன்னு கேட்காம நீ என்னடானா அவகிட்டயே போய் பயமா இருக்கு, பதட்டமா இருக்குன்னு சும்மா புலம்பிக்கிட்டு இருக்க. ஏய் இங்க பாரு, உன்னால இந்த மாதிரி அவமானம் எல்லாம் எங்களால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா எடுத்த பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. இல்லன்னு வச்சுக்கோயேன், பணத்தை நான் தான் எடுத்தேன்னு அவங்க கால்ல விழுந்து மரியாதையா மன்னிப்பு கேளுப்போ. அப்பதான் நம்ம குடும்பத்தோட மானத்தையே காப்பாற்ற முடியும். ஏன் சித்தி நீங்க இப்படி பேசுறீங்க? நான் ஏன் அந்த பணத்தை எடுக்க போறேன்? அந்த மாதிரி பண்ற ஆளா நானு? ஏய், சும்மா நடிக்காதீங்க. அவ சும்மா ஒண்ணும் உன் மேல பழி சொல்ல. இந்த வீட்ல ஒன்ன தவிர யாருக்கும் இந்த அளவுக்கு பணம் தேவையில்லை. இந்த ஒரு காரணமே போதும், பணத்தை நீதான் எடுத்தன்னு முடிவு பண்றதுக்கு. அது மட்டும் இல்ல, பீரோவோட இன்னொரு சாவியும் உன்கிட்ட தானே இருக்கு. இதுக்கு மேலையும் நீ எடுக்கலன்னு சாதிச்சிடலாம்னு நினைக்காத.